ஹாய் சொந்தங்களே, தமிழ்நாடே அனல் பறக்குது. யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தீவிர ரசிகன் ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கழுத்தை அறுத்து ஹாஸ்பிட்டல் தான் ஆம்புலன்ஸில் அட்மிட் ஆகியிருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். உண்மையாகவே இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அது அவங்களுடைய திறமை பொறுத்து இருக்குது. எலெக்ஷன் நின்றுருக்காங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து யாரை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வரப்போகிறாங்க. ஸோ இல்லை இந்த டைம் அது தோத்தாங்கன்னா அடுத்த டைம் வரப்போகிறாங்க. அதுக்காக தான் உயிரையே எதுக்கு பணைய வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கிறதோட நிறுத்தணும். நம்ம பெற்றவங்க வந்து அவங்கள பார்த்துப்போன்னு தான் நம்மளை பெக்கிறாங்க. கடைசியில் நம்மளை என்ன பண்ணுறாங்க, பாதிலே விட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ விஜய் சார் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அதை ரசிப்போம், இல்லைன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதை விட்டு இந்த உயிரை கொடுக்கறது, அடுத்தவங்க உயிரை எடுக்கிறது, இதெல்லாம் உண்மையாகவே என்னை பற்றிக்கு தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன். இங்கே பஹ்ரைனில் வெளிநாட்டிலாம் இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் கெட்டதும் நடக்குது, நல்லதும் நடக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ விஜய் ரசிகர் யாருன்னா பார்த்துருந்தீங்க, நீ என் மேலே கோவப்பட்டால் கூட எனக்கு கவலை இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா எனக்காக நீங்கள் என்ன சொல்கிற எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அவரை பிடிக்கிறவங்க அவங்களோட பேச்சையாவது கேளுங்கப்பா தயவுசெய்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிக்கு.